கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, யோசிக்காமல் கையெழுத்திடாதீர்கள். வேதாகம வசனம் நீதிமொழிகள் 6:1-2. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அன்பானவர்களே, இன்றைய உலகில் பலர் நட்பு, உறவு அல்லது இரக்கத்தின் காரணமாக யோசிக்காமல் ஆவணங்களில் கையெழுத்திடுகிறார்கள். ஒரு கையெழுத்து தானே என்று நினைத்து ஜாமீன்தாரராக நிற்கிறார்கள். ஆனால் பின்னர் அது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ராஜேஷ் என்ற ஒருவர் தனது நண்பரை மிகவும் நம்பினார். ஒரு நாள் நண்பர், வங்கியில் கடன் வாங்க வேண்டும், நீ ஒரு ஜாமீன்தாரராக மட்டும் கையெழுத்து போடு, நான் எல்லா பணத்தையும் சரியாக கட்டிவிடுவேன் என்றார். நட்புக்காக ராஜேஷ் எந்த விவரத்தையும் படிக்காமல் கையெழுத்திட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த நண்பர் கடனை செலுத்தவில்லை. வங்கி ராஜேஷை அழைத்து, நீங்கள்தான் ஜாமீன்தாரராக, இப்பொழுது இந்த கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் என்றது. ஒரு நிமிடத்தில் போட்ட கையெழுத்து பல வருடங்களின் சுமையாக மாறிவிட்டது. அதனால்தான் நீதிமொழிகள் 6:1-2 நமக்கு எச்சரிக்கிறது. பிறருக்கு உதவுவது நல்லது, ஆனால் ஞானத்தோடு உதவ வேண்டும். எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதை முழுமையாக படியுங்கள். அதன் பொறுப்புகளையும் விளைவுகளையும் புரிந்து கொள்ளுங்கள். தேவனிடம் ஜெபித்து ஞானம் கேளுங்கள். உணர்ச்சியில் அல்ல, தேவன் தரும் ஞானத்தில் முடிவெடுங்கள். இரக்கம் நல்லது, ஆனால் இரக்கத்துடன் ஞானமும் சேர வேண்டும். யோசிக்காமல் கையெழுத்திடாதீர்கள். ஜெபித்து ஆராய்ந்து ஞானத்தோடு முடிவு எடுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும். உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, உமது சித்தத்தின்படி முடிவு எடுக்க உதவி செய்யும். எந்த ஆவணத்திலும் அல்லது பொறுப்பிலும் அவசரமாக கையெழுத்திடாமல் ஆராய்ந்து செயல்படும் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கள். எங்கள் வாழ்க்கையை எல்லா தீமைகளிலிருந்தும் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.